சார் வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருக்கீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடியே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் முடிவு பண்ணோம். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் உங்கள் ரிவ்யூஸு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட உங்களுக்கு சேர்த்து எல்லா படத்தையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம படம் ரிங் க்ரஷ் ஷோ நடந்துருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோடய மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்ல இம்பேக்ட் நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும்போது. ஸோ நீங்கள் எல்லோரும் படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வின் ரிவ்யூஸ் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த படத்தில். நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ். பேசிக்லி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லோரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு சேருங்க. இதுவும் ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரிங் படம் இது கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கரெக்டாக படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுலேயே வந்து ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ எதிர்பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே உங்களோட வியூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் மூவி பாருங்கள். ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்தி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரிங் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இதுவாக ப்ரமோட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ரீச் எல்லாருக்கும் வணக்கம். படம் நல்லா வந்துருக்கு நம்புகிறோம். இந்த படம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் தேவை அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரியும் வந்து இது இருக்கும். இந்த படத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கிற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் பாடல்ஸும் சரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே அபிப்பிராயம் மக்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் டேரக்டரை கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். சார் படத்தில் சொல்லியிருக்கீங்க அம்மா வந்து ஹோமில் சேர்க்குற மாதிரி நம்ம மருமக சொல்கிறது நியாயம் ஓகே. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து அதே விஷயத்த வந்து பையன் சொல்கிறாரு. அது எந்த வீட்டில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வெளியில் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, வீட்டில் வந்து மிரட்டுறாரு. ஏன் இல்லை அது மிரட்டுற மாதிரி இல்லை. அது என்னென்னா வந்து சப்போர்ட்டாக அந்த லைஃப் பேசும்போது அவங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒர்க்கு சப்போர்ட்டே பண்ணலை. அது ஆரம்பிச்சு அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம அவங்க எல்லா மாமியாருமே சரி எல்லா அம்மாவும் சரி ஏன் சீக்கிரம் வரலன்னு தான் கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஹட் பண்ணணும் வைக்கல. என்னன்னா அவங்களுக்கு புரியணும். இனிமேல் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் தான் அவங்கள ரொம்ப கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபோனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபோன் இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் அது எப்படி மக்கள்கிட்ட எடுத்துக்க போகிறீங்க? ஃபோன் இல்லாமல் இப்போ யாருக்கும் இல்லை சார். ஒரு 10 நிமிஷம் ஃபோன் இல்லைன்னா ஏதோ இறந்த மாதிரி இருக்குது. பிக் பாஸ்ல அவங்களுக்கு தெரியும். 100 நாள் இருந்தவங்களுக்கு சரிங்களா? இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா ஃபோன் வந்து டைம்ல யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்க. அப்படி நான் கருத்து சொல்கிறேன். என்னன்னா வந்து ஒரு கேமாக ஆரம்பித்த விஷயம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டாக தெரியும். அவங்களுக்கு சின்ன சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா கரெக்டாக சின்ன சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்லையும் இருக்கும். அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கிறது சின்ன விஷயம் மறைச்சு தான் இருக்கும். அது காலகாலமாக நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். சாட்சி மேம், இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேம் எதுவும் விளையாடுற ஐடியா இருக்கா? இந்த மாதிரி கேம் எதுவும் விளையாடுற ஐடியா இருக்கா? ஆனஸ்டாக சொல்லணும்னா
டைரக்டர் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம கையில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லது நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்தில் மறக்கிறோமா, அது வேறு. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் எல்லாமே யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் எல்லாமே இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறோம். நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்களா? வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கூட என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்குறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது, நான் ரெடி என் ஃபோன் கொடுக்குறதுக்கு. நீங்க நடிக்கிற படத்துலலாம் வக்கீல்களை ஏதோ போட்டு தள்ளுற மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்துலயும் வக்கீல் மாற்று ஒன்று இருந்ததுல்ல? ஆமா ஆமா ஆமா. இல்ல ஃபேமிலி படத்தோட வக்கீலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, ஸோ அதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல நீங்க இல்லைண்ணே அண்ணே ஏண்ணே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்தில் இருந்த வக்கீலுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதில் கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதில் இந்த டூல், இந்த ஃபோனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேமில் இருக்குது அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ட்ராமா தான் பண்ணியிருக்கு. இந்த ஃபோனுங்கிறது ஒரு டூல் தான். ஃபோன் இல்லாமே மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறையா இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து ஜிம்முக்கு போகிற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியாக வச்சு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஜிம்மில் ட்ரைன் பண்ணுறவங்க வந்து அப்யூஸ் பண்ணுறாரு, சில விஷயம் பண்ணுறாரு. அதை எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏன்னா நீங்கள் அது படத்தில் அனுபவிச்சிருக்கீங்க. படத்தில் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பார்க்கறதுலாம் இல்லை, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்லை, தப்பு பண்ணால் தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கிடைச்சே தான் தெரியும். அது எந்த சந்தேகமே கிடையாது. யார் பண்ணா என்ன, ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலையா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்கிரட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்தில் வந்து பெருசாக வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமாக ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் பாயிண்ட் மட்டும்தான். அது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கு. சார் அதே மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் பையன் வரலையா? ஹெட் மாஸ்டருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எந்த ஹெட் மாஸ்டர்? நம்ம நடிச்சிருந்தாரு அர்ஜுன். ஆமாம் இல்லை சார், இன்னைக்கு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். வந்தா நான் கேட்டு சொல்லிடுறேன். கிரிமினல் படிக்கிறப்பே சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? ஏன்னா நான் ஒரு ஹெட் மாஸ்டர் பையன், பயங்கரமா பாதிப்பேன். இல்லை, சாட்சிட்ட ஒரு கேள்வி. நாளாக அழகு கூடுற மாதிரி நடிப்பு திறமை கூடுது, என்ன ரகசியம்? தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்கள் வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசனால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அது மாதிரி சார் ரொம்ப இளமையாக இருக்கிறாரு மீசை எடுத்ததுக்கு அப்புறம். அதுக்கு என்ன ரகசியம் அது தெரியல. இல்லை சார், ஒரு நியூ ப்ராஜெக்டுக்காக தான். இது வரைக்கும் இந்த கெட்ட பண்ணலன்னு வச்சிருந்தான் சார். இங்கிருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியும். ஆக்சுவலாக படம் நடிக்கிறதுனா அவங்க ரியாக்ஷன் எல்லாம் வந்து நடக்கும்போது அவங்க எல்லாமே காட்டலாம். இது உட்காந்துக்கிட்டே எல்லாமே நடக்குது. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த ஹாலிவுட் மூவி, ஆமாம், அதை பார்த்துருக்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் தமிழுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இடம் இல்லை. சில கதாபாத்திரங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் இல்லாமல் வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளால கன்வே பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் எல்லாமே அமையும். ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை கோவப்படணும். இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலே தான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதில் இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலாக கை காலெலாம் ஆட்டி பண்ணுறப்போ ஒரு எமோஷன் வேறு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே. இந்த படங்கிறது உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போகிறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது கூட சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது முன்னாடியே தான். நான் ஒரே ஒரு விஷயம் வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமாக போட்டு உடச்சிட்டோம்னா அன்னையிலேருந்து வந்து மனசில் இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாகவே லைஃப் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நான் வந்து பர்சனலாகவே நம்புறேன். ஸோ இது மேரேஜ் ஆனாவே பொதுவாக வந்து வீட்டில் மாமியார் மாமன் சண்டை போடுவாங்க.
என்னன்னா அம்மா வந்து கூட்டு போய் விடுறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. இந்த சுச்சுவேஷன் நம்ம தினம் பார்த்துட்டு தான் படத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அதை எப்படி நீங்கள் அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னன்னா அதுதான் இப்போ யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிறது இன்னமும் ஆண்கள் கற்றுக்கலைங்கிறது தான் உண்மை. ஒரு கட்டம் வரைக்கும் மோசமாக தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகுது. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பனப்பாக சில விஷயங்கள் பேசுகிறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் இன்னைக்கு இப்போ அது படம் பார்த்துட்டு வீட்டில் பேசுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நடந்தால் சந்தோஷம். மனைவியோட வைஃப் தான் கெடுதல் பண்றாங்க. மனைவியோட வைஃப் தான் பண்றாங்க. மனைவியோட ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டாக தப்பான்னு படத்துல சில கேரக்டர் வைக்க வேண்டியதுதானே. சாட்சி மேடம், நீங்க இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, உங்க மாமியாரை எப்படி பாக்குறீங்கன்னா முதல் படம் ரிலீஸ் ஆகுது, உங்க மாமியார் அம்மாவை நினைக்கிறீங்களா? என் மாமியாருக்கு எப்போவுமே நான் ஏன்னா 15 வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு அம்மா ஃபிகராக தான் நினச்சிருக்கேன். அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவோம், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. இப்போ நடிப்பீங்களா அடுத்தது? அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன். வரிசையாக நமக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கும் போது மோகன் கேட்டாங்க ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹீரோயினாக நடிச்சிட்டு பெரிய ஹீரோயின், அதாவது நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அது ஒரு அளவே இல்லையே நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கும் ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோமா? கிடையாதுங்க. ஸோ நானும் சந்தோஷமாக இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃப்பும் கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி முயற்சி போயிட்டு எஸ்எஸ்சியோட படம் பண்ணாங்க, போயிட்டாரு. அந்த இடத்துல சிவகாந்தி வந்திருக்காரு. சிவகாந்தி கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது மறந்தால் ரொம்ப சந்தோஷம். ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, அது தானாலே அது அமையும். கரெக்டான டைமில் கரெக்டான கதை அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க, ஆனால் சிவகாந்தி கூட நடிக்கிறது எப்படி இருந்தது? ஒரு நாள் நடிச்சிங்கன்னா ரஜினி சார் கூட மறுமணம் நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட் அவங்களோட படம் பார்த்தேன், செம்மையாக இருந்தது அவங்களோட ரோல். நம்ம அமரன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அ பர்ஃபார்மராக, ஆஸ் அ ஆக்டராக இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ் ஃபைட்ஸ்னால சூப்பர். ஸோ நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ.